ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தரங்கா கேவ். இது வந்து பாப்பரஞ்சாஹள்ளி, கர்நாடகாவில் இருக்குது. இந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு வந்து 2 ரூட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ட்ரெக்கிங் போகிறதுக்கான ரூட் இது. நம்ம இந்த மவுண்டெயின்லேருந்து ஒரு ட்ரெக்கிங் போனோன்னா கைடு வச்சுட்டு தான் போக முடியும். இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப் அண்ட் டவுன் 8 கிலோமீட்டர்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு வந்து செகண்ட் ரூட்டும் இருக்குது. அது எப்படி பார்த்திங்கன்னா வந்து இந்த மவுண்டெயின் கீழே இருக்குது. நம்ம இந்த மவுண்டெயினுக்கு மேலே ஏற வேண்டிய அவசியம் இல்லை. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்டேயே வந்தது. ஆனால் அங்கேயும் நம்ம வந்து வாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒரு 2 to 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுதான் அந்த ஸ்பாட்டு. நம்ம இங்கே வந்து கார் பார்க் பண்ணிட்டோம். இங்கேருந்து நம்ம வந்து வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது நான் டெலிவரி ஆன பிறகு வந்து ஃபஸ்ட்டு போகிற இது 1/2 கிலோமீட்டர்ன்றதுனால சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சரி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து நம்ம பூஸ்ட் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து காரப்பொரி இருந்துச்சு. சரி காரப்பொரியெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பட் அங்கே நிறைய மங்கீஸ் இருந்துச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ மங்கீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 10 மங்கீஸ் இருந்தோடனே எனக்கு சரி இங்கே கீழே தான் இருக்கும் மங்கீஸ் அப்படின்னு நினச்சிருந்தேன். நான் போகும்போது வந்து கையில் வந்து ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு போக சொல்லியிருந்தாங்க. ஸ்டிக் எடுத்துகிட்டு போனால் வந்து கொஞ்சம் பயப்படாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஸ்டிக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ஸ்டார்டிங் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி 1/2 கிலோமீட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஸ்டார்ட் பண்ணோம். 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு டெலிவரி ஆகிட்டு இத்தனை ஸ்டெப்ஸ் ஏறுறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இந்த இது ஏறுறதுக்கு. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 100க்கு மேலே மங்கீஸ் இருந்திருக்கும். மங்கீஸ் தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா அது கிட்ட வர மாதிரியே இருந்தனால ரொம்ப பயமாக இருந்துச்சு. பாப்பாவும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ மங்கீஸ் பார்க்குறாங்க. அதனால் அவங்களும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. மங்கீஸ்லாம் பார்த்துட்டு அது ஒரு ஃபைட் போடுற மாதிரி சவுண்டு கொடுத்துட்டே இருந்தனால அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. இது வந்து ட்ரெக்கிங் போகிறதுக்கு நல்ல ஸ்பாட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம கைடு கூட்டிகிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ராங் ரூட்டில் போயிட்டோம். அந்த மலை ஏறி போயிட்டோம். பட் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க நம்ம வந்து மலையெல்லாம் ஏற தேவையில்ல, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு அங்கேருந்து 1 கிலோமீட்டர்லேயே வந்து ஸ்பாட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்தோம். ஆமாப்பா, இந்த பிளேஸ்க்கு வரதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஸ்டிக் கேரி பண்ணிக்கணும் கூட. பட் திங்ஸ் எல்லாம் எதுவும் எடுத்துக்கக்கூடாது. நான் வந்து வாட்டர் பாட்டில் பாப்பாது அந்த மாதிரி ஒரு மினி பேக் மட்டும் தான் எடுத்திருந்தேன். பட் அதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து குரங்கெல்லாம் வந்து பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க.
கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து டிக்கெட் வாங்கினோம். டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. பர் ஹெட் 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. நம்ம ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இங்கேயே விட்டுட்டு டிக்கெட் வாங்கிட்டு கோயில்கிட்ட போயாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்டெப்ஸ் கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ நம்ம வந்து கோயில்கிட்ட ரீச் ஆயாச்சு. இந்த கோயிலில் வந்து இந்த குளம் தான் ஃபேமஸ்ஸு. இந்த குளத்தில் வந்து நந்தி பகவான் வாயிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அந்த தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்றது வந்து யாருக்கும் தெரியல, பட் வந்துகிட்டே இருக்குது. அந்த தண்ணியில் குளிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த தண்ணியில் வந்து குடித்தோம் அப்படின்னா வந்து எல்லா நோயும் தீந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் வந்து தண்ணி வருது. 365 டேஸும் அங்கே வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே அந்த தண்ணி ஸ்டாப்பே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்போவுமே அந்த நந்தி பகவான் வாயிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குமா. இதுதான் அந்த நந்தி பகவான். இஸ்ரோ சயின்டிஸ்டே வந்து கூட தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்றத கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் குளிக்கலை, ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போயாச்சு. இங்கே இருக்கிறது வந்து சிவன் டெம்பிள் தான். காசி விஸ்வநாதர், காசி விஸ்வேஸ்வரா டெம்பிள், சவுத் காசி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நல்ல தரிசனம். எல்லோரும் ஒரு வாட்டியாச்சும் இந்த கோயிலுக்கு வரணும். டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் அந்த ட்ரெக்கிங் பண்ணுற பார்த்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். பட் இந்த டைம் வந்து பண்ண முடியலை. நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் போனோம் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் நான். எங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் போவீங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் பாய்.